ஹரியோம் ஹரி சிவோம் சிவ. இறைவன் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. திருவிளையாடல் புராணத்தில் அமைந்த உலகையே ஆண்டு மக்களுக்கு அருள் புரிந்து உணவும் உறைவிடமும் கொடுத்து வாழ வைக்கும் சர்வலோகத்தையும் ஆளும் வல்லமை பொருந்திய சிவபெருமான் மக்களிடம் விளையாடிய விளையாட்டை காணலாம். ஓர் நாள் மதுரை நகரில் வானம் இருண்டு ஜோ என்று மழை பெய்தது. வைகை நதி சலசலத்தது. நதி மாபெரும் வெள்ளப்பெருக்கால் பெரிய அலைகள் உருவாகி கரைகளை உடைத்து மதில் சுவர்கள் உடைந்தன. வெள்ளப்பெருக்கு ஊருக்குள் வந்து மக்களை அவதிப்படும் நிலைமை உருவாக்கிவிடும் என்பதை அறிந்த மன்னன் அரிமர்தன பாண்டியன் ஊரையும் ஊருள்ள மக்களையும் காப்பாற்ற வெள்ளம் பெருக்கெடுத்து பெரும் சத்தம் எழுப்பும் கரையை அடைக்க மதுரை மாநகரில் வசிக்கும் ஒவ்வொருவரும் வீட்டில் உள்ளவர்களும் மண் சுமந்து கரையை அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அனைவரும் கரையை அடைக்க பாகம் பிரித்து ஒவ்வொருவருக்கும் அரசு ஏவலர்கள் வழங்கினார்கள். மக்கள் தங்களிடம் உள்ள மண், கல், வைக்கோல், இரும்பு என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதனுடன் சட்டி மம்முட்டி எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டிலிருந்து சென்றார்கள். மதுரை மாநகரில் ஓர் மூதாட்டி வந்தி என்று பாட்டி வசித்து வந்தாள். அந்த பாட்டி பிட்டு விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தாள். அவளுக்கு உதவி செய்ய உறவினர்கள் யாரும் இல்லை. ஆதலால் தானே பிட்டை சமைத்து சுமந்து அதில் வரும் சொற்ப காசில் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். ஆனால் அவள் மிகவும் கடவுள் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவளாக விளங்கினாள். அவள் தினமும் அன்பாலும் பாசத்தாலும் மற்றும் பக்தியாலும் தான் செய்யும் முதல் பிட்டை சொக்கநாதருக்கு நெய்வேத்தியம் பிரசாதமாக படைத்து பின்பு மற்ற பிட்டைகளை இறைவனிடம் அருளால் தினமும் மிகவும் ருசியான பிட்டை உருவாக்கி அதை மக்களுக்கு விற்று வந்து வாழ்க்கை நடத்தினார். வஞ்சி மூதாட்டியால் தன்னுடைய தள்ளாத வயதில் தன்னால் பிட்டை சமைத்து விற்பதே கடினமாக இருப்பதால் தன்னால் தன்னுடைய பங்காக பாகம் பிரித்து கொடுக்க உள்ள இடத்தை அடைக்க முடியாது என்பதை உணர்ந்தார். பின்பு என்ன செய்வது என்று அறியாமல் தான் தினமும் துதித்து பிட்டை பிரசாதமாக வைக்கும் சொக்கநாதனுக்கு வேண்டுதல் விடுத்தார். இறைவா, சொக்கநாதா, என்னால் எனக்கு அடைக்க கொடுக்கப்பட்டுள்ள கரையின் பாகத்தை அடைக்கும் சக்தியோ வல்லமையோ அல்லது உடலில் பலமோ மன வலிமையோ இல்லை. ஆதலால் நீங்களே எனக்கு ஏதாவது வழியில் உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தெருவில் ஒருவன் சத்தமாக உரக்க கத்திக்கொண்டே சென்றான். அதில் நதியின் மதில் சுவரை அடைக்க உங்களுக்கு வேலை செய்ய ஆள் வேண்டுமா? நான் தயாராக இருக்கிறேன். நதிக்கரை அடைத்து உங்களுக்கு கொடுக்கிறேன், உதவி புரிகிறேன். எனக்கு நீங்கள் சம்பளமாக பணத்தை கொடுக்கவும் என்று உரக்க கற்றிக்கொண்டே சென்றான். இது வந்தி பாட்டிக்கு இறைவன் சொக்கநாதன் தனக்காக ஓங்கி உரைத்த கூறும் அசரீராகவே கெட்டது. உடனே வந்தி மூதாட்டி தெருவுக்கு ஓடி வந்து அந்த வாலிபனை கூப்பிட்டார். டே தம்பி, இங்கே வா. எனக்கு வயசாயிடுச்சு. என்னால் சென்று அந்த நதியின் ஓட்டை அடைக்க முடியாது. கரையின் சுவரை அடைக்க எல்லாம் என்னால் முடியாது. நீ எனக்கு உதவி செய் என்றாள். அந்த இளைஞன், சரி செய்கிறேன், உன் பங்கை நான் அடைத்து தருகிறேன். அதற்கு பங்காக எவ்வளவு பணம் உன்னால் தர முடியும் என்று கேட்டான். அதற்கு பாட்டி, டே, பணமெல்லாம் என்னால் தர முடியாது, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. வேணா ஒன்று பண்ணுறேன். நான் தினமும் சொக்கநாதனுக்கு பிட்டை பிரசாதமாக வைப்பேன். பிட்டை வேணா உனக்கு கூலியாக தருகிறேன் என்றான். அதற்கு அந்த சிறுவன், பிட்டை கொடு, நீ தயாரிக்கும் பிட்டு தான் அமிர்தம் போல மிகவும் ருச்சியாக இருக்குமே என்று கூற, டே சின்ன பயல, என்னடா தினமும் என் வீட்டில் சாப்பிடுவது போல பேசுகிற? சரி, நான் இறைவனுக்கு தினமும் நெய்வேத்தியமாக பிட்டு வைத்து அதை சிவனடியாருக்கு தானமாக தருவேன். அந்த பிட்டை உண்டு போவாய், நான் அதை உனக்கு தருகிறேன். அந்த என்றான். அந்த சிறிய பையன்
பிட்டுக்காக உனக்கு வேலை செய்கிறேன் என்று பிட்டை பிரசாதம் மட்டுமல்ல ஒவ்வொன்றாக எல்லா பிட்டையும் வாங்கி கொண்டான். மெதுவாக ஒவ்வொன்றாக உண்டு. பிறகு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ள இடத்திற்கு மம்முட்டியுடனும் சட்டியுடனும் சென்று வேகமாக மண்ணை சுமந்து கொண்டு நதியை அடைக்கலானான். சிறிது நேரத்தில் பிட்டை தின்ற ஆனந்தத்தில் அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் சிரித்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், அதன் பிறகு பாட்டியிடம் இருந்த எல்லா பிட்டையும் எடுத்து கொண்டு சென்றான். அதன் பிறகு அங்கு உள்ள அனைவர்களுக்கும் அந்த பிட்டை கொடுத்து அவன் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் பிட்டை கொடுத்து அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள். யாரும் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து மண் சுமக்காமல் ஒரு மரத்து நிழலில் ஓய்வெடுத்தான். உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு என்பார்களே, அது போலவே அந்த சிறியவன் தூங்கிக் கொண்டே இருந்தான். அவன் உறங்குவதை கவனித்த காவலாதிகள் அரசு ஊழியர்கள் மன்னனிடம் சென்று முறையிட்டார்கள். இதை அறிந்த மன்னன் நேராக கண் சிவக்க வந்தான். அவன், சின்ன பையலே, ஏண்டா மண் சுமந்து நதியின் கரையை ஏற்பட்டுள்ள ஓட்டையை அடைக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கத்திக்கொண்டே பிரம்பால் ஓங்கியோர் அடி அடித்தான். ஆ என்று மன்னன் அலறினான். அந்த சிறுவன் அலறவில்லை. அங்கு நின்ற அனைவரும் அலறினார்கள். மேலோகத்தில் உள்ள பிரம்மன், விஷ்ணு, நரசிம்மன், கிருஷ்ணன், ஸ்ரீதரன் மற்றும் நாராயணன், பத்மநாபன், அனைத்து தேவர்களும் தேவிகளும் மகான்களும் சப்தரிஷிகளும் சித்த புருஷர்களும் பறவைகளும் விலங்குகளும் பூச்சி புழுக்களும் உலகத்தில் சகல அண்டமே அலறியது. அடி வாங்கி அந்த சிறுவன் சிறிதும் அழுகாமல் ஒன்றும் கூறாமல் ஒரு சட்டி மண்ணை அள்ளி நதிக்கரையில் போட்டான். அப்படியே வெள்ளமெல்லாம் சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வற்றிவிட்டது. வெள்ளம் வழியாமல் கட்டுப்பட்டது. அப்பொழுது மண்ணள்ளி போட்டவனை இறைவன் என்று அறிந்தான். மண்ணள்ளி போட்டவனை மகாராஜா தேடினார். ஆனால் அவனை காணவில்லை. இதை கண்ட மன்னன் அது இறைவன் சிவனே என்று நன்று அறிந்து மூதாட்டியை தேடி சென்று அவள் பக்தியை மெச்சி காலில் விழுந்து வணங்கினான். அதே சமயத்தில் மேலோகத்திலிருந்து புஷ்ப விமானம் வந்து மூதாட்டியை அழைத்து சென்றதை பார்த்து மெய்சிலிருந்து நின்றான். கதையின் நீதி: இறைவன் தன்னுடைய உண்மையான பக்தனை எந்த நேரம் அழைத்தாலும் வந்து உதவி செய்வான். இறைவனுக்கு எதுவும் முக்கியமில்லை, பக்தி மட்டுமே முக்கியம் என்பதை மன்னன் உணர்ந்தான். பக்தியின் மெத்தியே மூதாதிக்கு இறைவன் உதவி செய்தான் என்பதை அறிக. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த மூதாட்டிக்கு உதவி செய்த கதை இது என்பதை அறிக. நன்றி. சர்வம் கிருஷ்ணர் கேற்பனம். ஓம் தத்.